இந்த வீடியோல தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பிரைவேட் கோவில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலை பத்தி பார்க்கலாம் வாங்க. என்னதான் இது பிரைவேட்டுக்கு சொந்தமான கோயிலாவே இருந்தாலும் ஏகப்பட்ட பேரும் பெருமையும் வாங்கின ரொம்பவே ஒரு ஃபேமஸான கோவில். வருஷத்துல 365 நாளும் வேற எந்த கோயில்ல கூட்டம் இருக்கோ இல்லையோ இந்த கோயில்ல கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய ரகசியம் என்னன்னு இந்த வீடியோவை முழுசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பக்தர்கள் ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டு போறாங்களோ, முருகனுக்கு மாலை போட்டு போறாங்களோ, அதே மாதிரி ஒரு பெண் தெய்வத்துக்கு மாலை போட்டு அதுவும் இருமுடி கட்டி மாலை போட்டு போறாங்கன்னா அதுல ஒன்னா நம்பர் இந்த மேல்மருவத்தூர் கோயில் தான். 1966ல ஒரு சின்ன கீத்து கொட்டகையில் ஆரம்பிச்சு இந்த 56 வருஷத்துல மேல்மருவத்தூர் கோயில் அடைஞ்சிருக்கிற வளர்ச்சி யாராலையும் அன்னைக்கு தேதிக்கு கணிச்சு பார்த்திருக்க முடியாத ஒரு வளர்ச்சி. நம்ம ஊர்கள்ல எல்லாம் பல நூறு வருஷங்களுக்கு முன்னால மன்னர்மார்கள்லாம் கட்டி விட்டுட்டு போன கோயில்கள்லாம் கூட தூணெல்லாம் சாஞ்சு போய் சாமி சிலையெல்லாம் களவாடப்பட்டு போய் புதரும் புத்தும் மண்டி போய் கிடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மேல்மருவத்தூர் கோயில் ஆரம்ப காலத்தில் ஒரு செஞ்சு வச்ச சிலை கூட இல்லாம ஆரம்பிச்சு இன்னைக்கு வேத காலத்து புராண காலத்து புராதான சக்தி பீடங்களை எல்லாம் மிஞ்சி மிகப்பெரிய ஒரு சக்தி வழிபாட்டு பீடமா மாறி நிக்குது. இப்படி மேல்மருவத்தூர் கோயில் தான் வளர்ந்தது மட்டுமில்லாம தன்னோட பேர்லயே தன்னுடைய பிரான்ச்சஸ் மாதிரி உலகம் பூராமே வளர்ந்து ஒரு 50-60 சக்தி பீடங்களை 50-60 புது புது கோயில்களை கட்ட வச்சிருக்கு. இப்படிப்பட்ட வளர்ச்சிக்கு என்ன காரணம், யார் காரணம் அப்படின்னு பார்த்தா ஒரு சுயம்பு பூமிக்குள்ள இருந்து தானா முளைச்சு தானா பெறப்பட்டு வந்த ஒரு வடிவம். அந்த சுயம்பு தான் ஆதி காலத்துல ஆதிபராசக்தின்னு கும்பிடப்பட்டு அதுக்கப்புறமா தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சிலையானது பிரதிஷ்டை பண்ணப்பட்டுச்சு. அதனால தான் இந்த கோயிலுக்கு பேரே சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடம்னு சொல்லுவாங்க. சரி, 56 வருஷங்களுக்கு முன்னால மேல்மருவத்தூர்ல ஒரு சுயம்பு உருவம் வெளிப்பட்டிருக்கு. அதனால சுயம்பு ஆதிபராசக்தின்னு சொல்றது சரி. ஆனா ஏன் சித்தர் பீடம்னு இந்த கோயிலை சொல்றாங்கன்னு ஒரு கேள்வி வரும். நம்மள நிறைய பேர் இந்த கோயிலுக்கு போயிருக்கமோ போகலையோ, ஆனா நம்மள பெரும்பாலான பேருக்கு இந்த மேல்மருவத்தூர் கோயிலுடைய டாலரு எப்படியோ கிடைச்சிருக்கும். சிகப்பு கைத்துல கட்டி அந்த டாலரை நம்ம எல்லாரும் கழுத்துல தொங்க விட்டுக்கிட்டு இருந்திருப்போம். அதுல சாமி சிலைக்கு கீழே அந்த கோயில் பூசாரி உட்கார்ந்திருப்பாரு. அவர் இல்லாம இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி டாலரா இருக்கட்டும், இந்த அம்மாவுடைய போட்டோவா இருக்கட்டும், எதையுமே நம்மளால பார்க்க முடியாது. அவரு தான் ஒருவேளை சித்தரா? அதனாலதான் இந்த கோயிலை சித்தர் பீடம்னு சொல்றாங்களான்னு கேட்டா அதுதான் இல்ல. மேல்மருவத்தூர் கோயில் நிர்வாகத்தால சொல்லப்படக்கூடிய தகவல்களின்படி பல நூறு வருஷங்களுக்கு முன்னால இந்த இடத்துல 21 சித்தர்கள் வாழ்ந்து வந்து ஜீவசமாதி நிலைக்கு போயிட்டாங்களாம். அந்த சித்தர்களுக்கெல்லாம் ஜோதி வடிவத்தில் ஆதிபராசக்தி அந்த காலத்தில் காட்சி கொடுத்து வந்தான்னு, அதுக்கப்புறமா அந்த ஜோதி வடிவம் தான் ஒரு சுயம்புவா மாறி மண்ணுக்குள்ள இறங்கி நின்னுருச்சுன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு கதையும் சொல்லப்படுது. அதன்படி அந்த 21 சித்தர்கள் இருந்தாங்களே, அந்த சித்தர்களுக்கெல்லாம் தலைவியாக ஒரு பெண் சித்தர் இருந்தான்னு, அது ஆதிபராசக்தியோட வடிவம்னு, அதுதான் சுயம்புவா மாறி நின்றுச்சு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. அப்படி ஆதிபராசக்தியை கும்பிட்டு வந்த சித்தர்கள் வாழ்ந்த பகுதியில் இருக்கிறதுனால தான் இந்த கோயிலுக்கு பேரு சித்தர் பீடம்னு சொல்லப்படுதாம். சரி, இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? கோயிலே ஒரு 50 வருஷங்களுக்கு முன்னால தான் இங்க கட்டப்பட்டிருக்கு. ஏதோ சுயம்பு வடிவத்தை இந்த ஊர்ல கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சித்தர்கள்லாம் இருந்த இடம் ஜீவசமாதி ஆன இடம் அப்படின்னு சொன்னா எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்டா, இதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் மச்ச புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கணும். அந்த புராண காலத்துல இந்த இடத்துக்கு பேரே சித்தவனம் அப்படின்னு இருந்துச்சுன்னு அப்போவே நம்ம ஆதிபராசக்தி மாதா அப்படிங்கிற நாமத்துல இந்த ஊர்ல கும்பிடப்பட்டு வந்தாங்க அப்படின்னு தகவல்கள் சொல்றாங்க. சரி, இப்படிப்பட்ட ரொம்ப பழமையான சித்தர்கள் பாரம்பரியத்திலிருந்து வந்ததுனால தான் இந்த கோயில் இவ்வளவு ஃபேமஸ் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்படி பார்த்தா 1500 வருஷங்கள் 2000 வருஷங்கள் பழமையான எத்தனையோ சுயம்பு சாமிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த கோயில்கள் எல்லாம் அடைய முடியாத ஒரு வளர்ச்சியை இந்த கோயில் அடைஞ்சதுக்கு உண்மையான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா, இந்த கோயிலுடைய ஃபவுண்டர் மற்ற எந்த கோயில் மாதிரியும் இல்லாம ஆரம்ப காலத்துல இருந்தே ஒரு தனித்துவமான கோயிலா இந்த கோயிலை அவர் நிர்வாகம் பண்ணியிருக்காரு. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட மக்கள் இன்னொருத்தரை அம்மான்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா அது இவரை தான். இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, ஒரு மிகப்பெரிய சாதனை என்னன்னா, இவர் ஒரு ஆண் சாமியாராக இருந்தப்ப கூட அவரை சுத்தி இருக்கிற மக்களை எல்லாம் இந்த கோயில்
கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களை எல்லாம் அம்மான்னு சொல்லி இவரை கூப்பிட வச்சதுதான். சரி, இப்போ அவர் என்னென்ன புதுமைகளை பண்ணாரு, எப்படி இந்த கோயில் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா 1970-80களில் அவருடைய ஒரே நோக்கம் இந்த ஆதிபராசக்தி கோயிலுக்கு நிறைய பக்தர்களை வர வைக்கணும். அப்படி வர்றவங்க ஏதோ ஒரு டைம் வந்து புதுசா இப்படி ஒரு கோயில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போயிடக்கூடாது. ஒரு தடவை கோயிலுக்கு வந்துட்டா திரும்ப திரும்ப அவங்கள வர வைக்கணும். அப்படி வரும்போது இன்னும் 10 பேரை அவங்க புதுசா கூட்டிட்டு வர வைக்கணும். ஆனா இது சொல்றதுக்கு வேணும்னா ஈஸியா இருக்கலாம், நடக்கிறது நடத்தி காட்டுறது கஷ்டம். அதை பண்ணி காட்டினவர் தான் பங்காரு அடிகளார். பெருசா டிவி சோசியல் மீடியாலாம் இல்லாத அந்த காலகட்டத்திலேயே வெறும் வேர்ட் ஆஃப் மவுத்தை வச்சு வடக்க மெட்ராஸை நெருக்கி இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு கடக்கோடி கன்னியாகுமரி வரைக்கும் பக்தர்களை உருவாக்கினாரு. ஐயப்பனோட பெருமைகளை எல்லாம் கேள்விப்பட்டு வாழ்க்கையில எப்பத்தான் சபரிமலைக்கு நம்ம போக போறோம், அந்த பாக்கியம் நமக்கு எப்ப கிடைக்க போகுது அப்படின்னு பக்தர்கள் ஏங்குறத போல மருவத்தூர் மண்ணை ஒரு தடவையாவது மிதிச்சிடணும் அப்படின்னு மக்களை, அதுலயும் குறிப்பா பெண் மக்களை ஏங்க வச்சாரு இந்த பங்காரு அடிகளார். சும்மா பேச்சுக்காக பெண்களை மதிக்கிறோம், பெண்கள் தேவியுடைய அம்சம் அப்படின்னு வாய் வார்த்தையோட முடிச்சுக்கிடாம இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பெண்களை வாயார சக்தி சக்தின்னு கூப்பிட வச்சாரு. எப்படி ஐயப்பனுக்கு மாலை போடுற சாமிமார்களை சாமி சாமின்னு சொல்லி கூப்பிடுறோமோ அதை போல இங்க மாலை போடுறீங்களோ போடலையோ ஒவ்வொரு பக்தையையும் ஒவ்வொரு பக்தனையும் சக்தி சக்தின்னு கூப்பிடக்கூடிய வழக்கத்தை கொண்டு வந்தாரு. இந்த கோயிலுக்கு ஒரு மனுஷன் வரணும்னு நினைச்சிட்டான்னா அதுக்கு எந்த காரணமும் தடையா இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணாரு. காலங்காலமா தீட்டுன்னு சொல்லப்பட்ட பெண்கள் தலை கூத்தக்கூடிய மாதவிடாய் சமயங்கள்ல கூட மருவத்தூர் கோயிலுக்கு தாராளமா வாங்கன்னு சொன்னாரு. வந்து ஏதோ ஓரமா நின்னெல்லாம் சாமியை கும்பிட வேணாம், ஓம் சக்தின்னு சொல்லிக்கிட்டு கருவறை படிக்கட்டை தாண்டி உள்ள வாங்க தாய்களான்னு சிவப்பு கம்பளம் விரிச்சாரு. சரி, சாமியை கிட்ட வந்து பாருங்கன்னு கருவறைக்குள்ள விட்டாரான்னு பார்த்தா பட்டுன்னு தீபாராதனை தட்டை தூக்கி அவங்க கையிலேயே கொடுத்து சாமிக்கு பூஜை பண்ணுங்க சக்திகளா, பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுங்க சக்திகளான்னு சொல்லி சாதாரண மனுஷங்களை, எளிமையான பக்தர்களை கூட கோயில் பூசாரி லெவலுக்கு உயர்த்தினாரு. ஏதோ ஒரு நாள் 2 நாள் ஆரம்ப காலத்தில் கோயில் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாரான்னு கேட்டா ஐயோ, இன்னைக்கு வரைக்குமே மருவத்தூர் கோயிலுக்கு நிரந்தர பூசாரின்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது. இந்த பங்காரு அடிகளார் சாமியும் கூட சதா சர்வ நேரமும் பூசாரி போல கோயிலேயே உட்கார்ந்துருக்க மாட்டாரு. தினம் தினம் புதுசா ஏகப்பட்ட பேரு எந்தெந்த ஊர்களில் எல்லாமோ இருந்து வந்து இந்த மேல்மருவத்தூர் கோயில்ல சாமி சிலையை தொட்டு குளிப்பாட்டி மாலை போட்டு மந்திரம் படிச்சு பூஜை பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கோயில்ல பூசாரியா நின்னவங்க மற்ற கைங்கரியங்களை எல்லாம் பண்ணவங்க நாளைக்கு போய் பார்த்தோம்னா அங்க இருக்க மாட்டாங்க. புதுசா வேற ஆளுங்க வந்திருப்பாங்க. நாளான்னைக்கு இதே மாதிரி வேற ஒரு குரூப் வந்திருப்பாங்க. இதுதான் மேல்மருவத்தூர் கோயிலுடைய யூனிக்னஸ். இந்த கோயில்ல எல்லா நாள்லையும் கூட்டம் நிறைஞ்சு வழிகிறதுக்கான ஒன் ஆஃப் தி சீக்ரெட் ஃபார்முலாஸ் இதுதான். இந்த புது ஆளுங்க எல்லாம் டெய்லி எங்க இருந்து வராங்க, இவங்களை போல நீங்களும் நானும் கூட மேல்மருவத்தூர் கோயில்ல சாமிக்கு பூஜை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா முடியும். ஆனா அதுக்கு நீங்க ஒரு சக்தியா இருக்கணும். சிவப்பு ஆடை உடுத்தி ஆதிபராசக்தி எந்திர டாலர் போட்டு ஓம் சக்தியுடைய மூல மந்திரத்தை படிச்சு மருவத்தூர் ஆதிபராசக்தியையும் ஆதிபராசக்தியுடைய மனித ரூபமா அம்மான்னு சொல்லப்படக்கூடிய பங்காரு அடிகளாரையும் ஏத்துக்கிட்டு அவர் காட்டுற ஆன்மீக பாதையில நடக்கிறவங்க தான் சக்திகள்னு அடையாளம் காணப்படக்கூடிய ஆண் பெண் பக்தர்கள். அவங்களுக்கு மட்டும்தான் கோயிலுக்குள்ள போய் பூஜை பண்ணக்கூடிய அந்த கோயிலுடைய துண்டுகள், அந்த கோயிலுடைய கைங்கரியங்களை பண்றதுக்கான பிரிவிலேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியுடைய பில்லர்ஸ்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல வார வழிபாட்டு மன்றங்கள் ஒரு அசைக்க முடியாத பில்லர். அந்த வார வழிபாட்டு மன்றங்களை சேர்ந்தவங்க தான் எந்தெந்த ஊர்களில் இருந்தோ கிளம்பி வந்து ஒரு குரூப்பா வந்து அந்த கோயிலுக்கான பூஜைகளை பண்ணி அன்னைக்கான மொத்த கைங்கரியங்களையும் எடுத்து செஞ்சு கோயிலுக்கான தொண்டுகளை பண்ணிட்டு போறாங்க. இதுக்காக அந்த வார வழிபாட்டு மன்றங்களுக்கு இன்னைக்கு நீங்க தொண்டு செய்யக்கூடிய நாள் அப்படின்னு ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே தேதியை ஒதுக்கிடுவாங்க. அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி நித்தம் புதுசா ஒரு டீம் இங்க வந்து இறங்கி இந்த கோயிலுடைய கைங்கரியங்களை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரி, அதென்ன வார வழிபாட்டு மன்றங்கள், அது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எங்கோ வடக்க இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு ஒவ்வொரு குக்கிராமத்திலையும் பக்தர்களை உருவாக்குறதுக்கு ஒரு ஆணி வேரா இருந்தது, ஒரு பிரம்மாஸ்திரமா இருந்தது இந்த வார வழிபாட்டு மன்றங்கள் தான். அதாவது தூரந்தொலைவட்டில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அடிக்கடி வந்து இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு வர முடியாது, வந்து சாமி கும்பிட முடியாது. ஆனாலும் அவங்க எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூடி ஒரு இடத்த வாடகைக்கு பிடிச்சோ இல்ல சொந்தமா உருவாக்கி
உருவாக்கியோ அந்த இடத்துல அந்த பக்தர்கள் எல்லாரும் ஒரே இடத்துல கூடி சாமியை கும்பிடக்கூடிய ஒரு வழக்கத்தை வார வழிபாட்டு மன்றங்கள் அப்படின்னு உருவாக்குனாங்க. இப்படியாக ஒரு 5000 6000 மன்றங்களுக்கு மேல தமிழ்நாடு மட்டும் இல்லாம சிங்கப்பூர், மலேசியா, லண்டன், பிரான்ஸ், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இப்படி ஏகப்பட்ட இடங்கள்ல வார வழிபாட்டு மன்றங்கள் இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியுடைய வழிபாட்டுக்குன்னு உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி உருவாக்கப்பட்ட மன்றங்கள்லையும் யாரு ரொம்ப சிறப்பா செயல்படுறாங்களோ, நிறைய பக்தர்களை அவங்க கைக்குள்ள வச்சிருக்காங்களோ, அப்படிப்பட்ட இடங்கள்ல இந்த கோயிலுடைய பிரான்ச்சஸ் மாதிரி நிறைய புது கோயில்கள், சக்தி பீடங்கள் அப்படின்னு கட்டிக்கிறதுக்கான அனுமதி கொடுக்கப்படும். அப்படி கட்டப்படக்கூடிய சக்தி பீடங்கள்ல தான் இங்க கோயில்ல மேல்மருவத்தூர்ல எப்படி சாமியுடைய சிலையை அவங்க பிரதிஷ்டை பண்ணிருக்காங்களோ அதே மாதிரியாக அந்தந்த ஊர்ல சாமி சிலைகளை பிரதிஷ்டை பண்ணலாம். ஆனா சின்ன சின்னதா இருக்கக்கூடிய வார வழிபாட்டு மன்றங்கள்ல சாமியுடைய சிலையை பிரதிஷ்டை பண்ணக்கூடாது, சாமியுடைய போட்டோவை மட்டும்தான் வச்சு கும்பிடணும் அப்படின்னு இதுக்குள்ள நிறைய கைட்லைன்ஸ் இருக்கு. சரி, இந்த கோயில் இவ்வளவு ஃபேமஸ் ஆனதுக்கு பின்னால இருந்த சீக்ரெட் ஃபார்முலாவை பார்த்துட்டோம். ஆனா இதுக்கெல்லாம் மேல ஒரே ஒரு ஆளா ஒரு தனி மனுஷனா இருந்து இந்த கோயிலை இந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்த பங்காரு அடிகளாருடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, எப்படி அவர் இந்த சாமியுடைய பக்தரானாரு, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அவரே இந்த சாமியா எப்படி மாறினாரு, மக்கள் எல்லாரும் அதை எப்படி நம்பினாங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க போறோம். 1941 தான் இந்த பங்காரு அடிகளார் இந்த மேல்மருவத்தூர் ஊர்ல பிறந்திருக்காரு. அவரு இன்னைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சு அவருடைய பக்தர்களால ஒரு தேவியுடைய அம்சமாவே நினைச்சு பார்க்கப்படுறதுக்கு பின்னால என்னென்ன காரணங்கள்லாம் சொல்லப்படுது, சின்ன வயசுல இருந்து அவருடைய வாழ்க்கை எப்படி நகர்ந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லுவாங்க. அவர் சின்ன பையனா இருக்கும்போதே அவருடைய வீட்டுக்குள்ள திடீர்னு ஒரு பாம்பு வந்து அவருடைய மேலெல்லாம் ஊர்ந்து விளையாடிட்டு போகுமா. ஆனா ஒரு தடவை கூட அது அவரை கடிச்சு வச்சதே இல்லையா. அவருடைய அப்பா அம்மா எல்லாம் பதறி வந்து பார்த்தா கூட அந்த பாம்பு அவரை ஒண்ணுமே தீண்டாம அந்த இடத்துல இருந்து போயிருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி முதல்ல சின்ன பையனா இருக்கும்போதே பாம்பு வடிவத்தில் வந்து அவர் மேல ஊர்ந்து போனவ ஆதிபராசக்தி தான் சொல்லப்படுது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லுவாங்க. அதாவது இவர் சின்ன பையனா இருக்கும்போதே அவருடைய தங்கச்சி அம்மா போட்டு இறந்து போயிட்டாங்கன்னு அவங்கள அடக்கம் பண்ண இடத்துக்கு அவங்க தங்கச்சியோடைய நினைப்பு வர்றப்பெல்லாம் அந்த இடத்துல கொஞ்சம் நேரத்தை கழிச்சிட்டு வருவாரு. அப்படி ஒரு சமயத்துல யாருமே இல்லாம அந்த தனிப்பட்ட இடத்துல அவர் இருக்கும்போது ரொம்பவே அவருக்கு தாகம் எடுத்திருக்கு. அந்த சமயத்துல எங்கோ இருந்து வந்த ஒரு அம்மா அவருக்கு திடீர்னு தண்ணி கொடுத்து குடிக்க சொன்னாங்கன்னு சொல்லப்படுது. அப்படி ஆளரவமற்ற அந்த இடத்துக்கு வந்து அவருக்கு தண்ணி கொடுத்தது ஆதிபராசக்தி தான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி சின்ன பையனா இருக்கும்போதே அவருக்கு நிறைய தடவை ஆதிபராசக்தி காட்சி கொடுத்தது மட்டும் இல்லாம அவர் கொஞ்சம் பெரியவனானதுக்கு அப்புறமா என்னென்ன அதிசயங்கள்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் பேசிக்காவே ஒரு டீச்சர், தன்னுடைய ஸ்கூலிங்கை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா டீச்சர் ட்ரைனிங் போய் ஜாயின் பண்றாரு. அப்படி டீச்சர் ட்ரைனிங் காலேஜில் தங்கி அவர் படிக்கும்போது கூட அடிக்கடி இவருக்கு அம்மனுடைய அருள் வந்துரும்னு சொல்லப்படுது. அந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அதாவது அம்மனுடைய அருள் வந்து நிலதடுமாறி ஏதாவது ஒரு படிக்கட்டுல மேலே இருந்து கீழே உருண்டு வர்றது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனா இவர் படிக்கட்டுல கீழே இருந்து மேலே கூடி உருண்டு போயிருக்காராம். அந்த அளவுக்கு அம்மனுடைய சக்தி அவர் மேல இறங்கி இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. நிறைய சமயங்கள்ல காலேஜில் நண்பர்களோட பேசிக்கிட்டு இருக்கிற சமயமா இருக்கட்டும், பாடம் படிக்கிற சமயமா இருக்கட்டும், அந்த நேரத்துல எல்லாம் அவருக்கு அம்மனுடைய அருள் இறங்கிருச்சுன்னு சொல்லப்படுது. அது அந்த சமயத்துல நிறைய பேரால கிண்டல் கூட பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா படிப்பை எல்லாம் முடிச்சிட்டு தன்னுடைய சொந்த ஊர்லயே வந்து ஒரு வாத்தியாரா இவர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சமயத்துல தான் ஒரு மிகப்பெரிய திருப்பம் அவருடைய வாழ்க்கையில நடக்குது. 1966 வருஷத்துல அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயில்ல ஒரு விசேஷம் நடக்குது. அது இவங்க குடும்பத்தாளுக தான் எடுத்து செய்யறாங்க. அந்த சமயத்துல ஒரு 25-26 வயசா பங்காரு அடிகளாருக்கு இருக்கும்போது அம்மன் அவர் மேல இறங்கி அந்த கூட்டத்தில் இருந்த அவருடைய அப்பாவா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய மக்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் இனிமேல் இந்த பையனுடைய உடம்புல இறங்கி இந்த மக்களுக்கெல்லாம் அருள் வாக்கு சொல்ல போறேன், இந்த மக்களுடைய வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்ட போறேன் அப்படின்னு ஆதிபராசக்தி இறங்கி சொன்னான்னு சொல்லப்படுது. அப்படி அருள் வந்து இறங்கி சொன்னது மட்டும் இல்லாம தன்னுடைய சக்தியை சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் காட்டணும் அப்படின்னு நினைச்ச ஆதிபராசக்தி பங்காரு அடிகளாரை வச்சு அங்க தீபாராதனை காட்டுறதுக்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு மிகப்பெரிய தாம்பாளத்தை அப்படியே நெளிச்சு காட்டினாலாம் கையாலேயே. அதையெல்லாம் பார்த்துட்டு பங்காரு அடிகளாருடைய தகப்பனார் நம்ம நிலத்திலேயே எந்த இடத்துல கோயில் கட்டணும்னு சொல்லுதாயி அந்த இடத்துலயே கட்டுறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்ததா சொல்லப்படுது. இப்பதான் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். 1966 தான் இப்படி அருள் வாக்கு கொடுக்கிறாரு. இந்த தேவி வந்து அவருடைய உடம்புல இறங்கி இனிமேல் மக்களுக்கெல்லாம் அருள் வாக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாலேயே 1960களில் அந்த பகுதியில் இருந்த ஒரு வேப்ப மரத்துல பால் வடியக்கூடிய ஒரு அற்புதம் நடந்திருக்கு. இப்போ கூட நம்ம நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல பார்த்திருப்போம், இந்த மாதிரி வேப்ப மரத்துல இருந்து பால் வடியுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு பின்னால நிறைய சயின்டிபிக் ரீசன்ஸ்லாம் சொல்லப்படுது. ஆனா
அந்த சமயத்தில் 1960களில் அது ஒரு மிகப்பெரிய அதிசயமா பார்க்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வேப்ப மரத்துல இருந்து இப்படி ஒரு பால் வடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அது கசக்கும், இல்லைன்னா வேற ஒரு டேஸ்ட்ல இருக்கும். இனிப்பா இருக்கிறதுக்கு மட்டும் வாய்ப்பே இல்லை. ஆனா இப்படிப்பட்ட அந்த அதிசய மரத்துல இருந்து வரக்கூடிய அந்த பாலானது இனிக்கக்கூடிய சுவையில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பாலை எடுத்து குடிச்சோம்னா தீராத நோயெல்லாம் தீர்ந்து போச்சுன்னு சுத்து வட்டாரத்துல இருந்த எல்லா மக்களும் நம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரியே ஒன்ன தொட்டு ஒண்ணுன்னு நிறைய அற்புதங்கள் அந்த மரத்துல இருந்து வழியக்கூடிய பாலால நடந்துச்சு. அப்படிப்பட்ட மரமானது 1966ல எப்போ நம்ம பங்காரடிகளார் குறி சொன்னாரோ, அந்த சாமி வந்து ஆடி சொன்னாரோ, அதே வருஷத்துல ஒரு மிகப்பெரிய புயலால அந்த மரமானது சாஞ்சு போயிருது. அப்படி சாயும் போது அந்த மரத்துக்கு பக்கத்திலே இருந்த ஒரு புத்தானது அதுவும் இடிஞ்சு போய் மழை தண்ணியில கரைஞ்சு போய் அந்த புத்துக்குள்ள இருந்து இவ்வளவு நாளா மறைஞ்சிருந்த ஒரு சுயம்பு வடிவம், ஒரு தாந்தோணி வடிவம் வெளிப்பட்டு காட்டுது. அந்த சுயம்பு வடிவம் வெளிப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா ஆதிபராசக்தி அந்த இடத்துல தான் குடியிருக்கிறா, அங்கதான் கோயில் கட்டணும் அப்படிங்கிற அந்த ஞானமானது பங்காரடிகளாருக்கு வருது. அதனால அவருடைய வீட்டில இருந்து இந்த மரம் சாஞ்சு போய் கிடக்கிற அந்த சுயம்பு வெளிப்பட்ட அந்த இடம் வரைக்கும் மண்ணுல உருண்டே போனாரு, அங்க பிரதர்சனம் பண்ணிட்டே போனாரு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த இடத்துல தான் பங்காரடிகளாருடைய அப்பா ஒரு சின்ன கீத்து கொட்டகையை போட்டு கொடுத்து அங்க வழிபாடானது ஆரம்பிச்சிருக்கு. இப்படியாக 1966-67 இருந்து 1977 வரைக்குமே இந்த கோயில்ல சாமிக்குன்னு சிலைகளே கிடையாது, அந்த சுயம்பு வடிவம் மட்டும்தான் இருந்திருக்கு. அதுக்கு ஸ்கூல்ல வாத்தியார் வேலையை பார்த்தது போக மீதி இருக்கக்கூடிய சமயங்கள்ல பூஜைகளை பண்ணிக்கிட்டு பங்காரடிகளார் இந்த இடத்திலேயே கிடையா கிடந்திருக்காரு. இப்படியாக காலங்கள் உருண்டோட ஆரம்பிக்குது. 1970 இருந்து தான் இவர் மக்களுக்கான அருள் வாக்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. நிறைய பேர் அவரை தேடி வர ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் சொன்னதெல்லாம் பழிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் முன்னால நடந்தது, இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது, பின்னால வரப்போறது, இப்படி அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அப்படியே நடந்துச்சு. அதனால மக்கள் எல்லாரும் அவரை தேடி வர ஆரம்பிச்சாங்க. இந்த சுயம்பு மரத்தடியானது அருள்வாக்கு பீடமா 1970களில் மாற ஆரம்பிக்குது. பல மகிமைகள் நடக்குது. ஊர் விட்டு ஊரு இந்த கோயிலுடைய பெருமையானது பரவ ஆரம்பிக்குது. மாவட்டம் விட்டு மாவட்டம் எல்லாம் இந்த கோயிலுடைய பேரானது தெரிய வருது. அந்த சமயத்தில் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் இந்த கோயிலை பத்தி ரொம்ப சிறப்பா எழுத ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு தேதிக்கு கடவுள் மறுப்பு இயக்கங்கள்லாம் ரொம்ப பெருசா வளர்ந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் மறுபடியும் மக்களை எல்லாம் கடவுளை நோக்கி வரக்கூடிய இவருடைய இந்த வழிபாடானது, இவருடைய இந்த கோயிலானது ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது. அதனால அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய மகான்கள்லாம் கூட இவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படியாக சின்ன கீத்து கொட்டகையா இருந்த அந்த இடத்துல 1974ல ஓம் சக்தி மேடைன்னு சொல்லிட்டு ஒரு சூளத்தை நுப்பாட்டி ஒரு மேடையை உருவாக்குறாங்க. அதே வருஷத்திலேயே கோயிலுக்குன்னு சப்த மாதர்களுடைய கோயில் உருவாக்கப்படுது. தேவியுடைய பரிவார தெய்வங்களா, முக்கியமான தெய்வங்களா இவங்க பார்க்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா 1977ல தான் கோயிலானது ஒரு அமைப்புக்கு கட்டி முடிக்கப்பட்டு கோயிலில் சுயம்பு மட்டும் இருக்கக்கூடாது, மக்களுக்கு தேவியுடைய வடிவத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்கு, அதை மனசுல நினைச்சாதான் அவங்களால இன்னும் நல்லா பக்தி செலுத்த முடியும் அப்படியெல்லாம் சொல்லப்பட்டு அதுக்காக ஆதிபராசக்தி கிட்ட அருள்வாக்கு கேட்கப்பட்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த தேவியுடைய சிலையானது உருவாக்கப்பட்டுச்சு. இந்த தேவியுடைய சிலையை கூட எப்படி வடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிபராசக்தி அந்த சிலையை செஞ்ச சிற்பியுடைய கனவுல போய் இப்படி வடிங்கன்னு சொல்லி வடிச்சாங்களாம். இந்த சிலைக்கு பின்னாலையும் நிறைய சூழ்ச்சமங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தேவிக்கு ரெண்டே கை தான் இருக்கு. மற்ற கோயில்ல இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி எல்லாம் பல கைகளோட இருக்கும்போது இந்த அம்மா சாந்த முகத்தோட ரெண்டே கைகளோட இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா, தேவியானவள் ஒரு காலத்துல இந்த மண்ணுல சித்தர்களுக்கு தலைவியாக வாழ்ந்திருக்கா, மனித உருவத்துல வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த கலியுகத்துல தேவி இந்த பங்காரு அடிகளாராவே பிறந்து வந்திருக்கா, அவருடைய அம்சமாகவே மாறி வந்திருக்கா அப்படின்னு இவரை கும்பிடக்கூடிய இந்த பக்தர்கள் எல்லாம் நம்புறாங்க. அதனாலதான் எப்படி மீனாட்சி அம்மா ஒரு மானிட ரூபத்துல மதுரைக்கு வந்து இறங்கி அங்க ஆட்சி செஞ்சு அதுக்கப்புறமா சாமியானதுக்கு அப்புறமா அவளுக்கு ரெண்டே கைகள் மட்டும் வச்சு சிலை வடிக்கப்பட்டிருக்கோ, அதே மாதிரியாக மனித ரூபத்தில் ஏற்கனவே தேவி இங்க வாழ்ந்ததாகவும் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனாலையும் அவளுக்கு 2 கைகளோட இந்த கோயில்ல சிலை வடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில் பெருசா எந்த ஆகம விதிகளையும் கடைபிடிக்கிறது இல்ல. எளிய மக்கள் வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டை தான் காலங்காலமா அவங்க பின்பற்றிட்டு வராங்க. இங்க சொல்லப்படக்கூடிய மந்திரங்கள் கூட தமிழ் மந்திரங்கள் தான், அதுவும் ரொம்பவே சுலபமான மந்திரங்கள். அதனாலதான் ஏகப்பட்ட மக்கள் புதுசா வந்து கூட இந்த சாமிக்கு பூஜை பண்றதுக்கு ரொம்பவே அது வசதியாகி போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு சாமியை கும்பிட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாக ஆரம்பிச்சிச்சு. இந்த கோயில்ல ஏற்கனவே பெண்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, கருவறை வரைக்கும் வந்து பூஜை பண்ண விடுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய இன்னொரு காரணம் என்னன்னா, 21 சித்தர்கள் இந்த கோயிலுடைய வடக்கு புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு நஞ்சை நிலத்துல ஜீவசமாதி ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுறதுல அந்த சித்தர்கள்ல நிறைய பெண் சித்தர்களும் கூட இருந்திருக்காங்க. சித்தர்களின் தலைவியா ஆதிபராசக்தி
சக்தி ஒரு பெண்ணா இருந்திருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 21 சித்தர்களும் அத்தனை பேரும் இந்து மதத்தை மட்டுமே சேர்ந்தவங்க கிடையாது. மாற்று மதங்களை, வேற மதங்களை சேர்ந்த சித்தர்கள் கூட இந்த இடத்துல ஜீவசமாதி ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் இந்த கோயில் வெளியே இருந்து பார்த்தா ஒரு இந்து கோயில் மாதிரி தெரிஞ்சாலும் இந்த கோயிலுக்கு எந்த சமய கட்டுப்பாடுகளும் இல்ல. இந்த கோயில்ல முஸ்லிம்ஸும் வரலாம், கிறிஸ்டியன்ஸும் வரலாம், வேற எந்த மதத்தை சேர்ந்தவங்களும் எந்த வேற்றுமை இல்லாம வந்து இந்த சாமியை கும்பிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது சும்மா பேச்சுவார்த்தையோட நிக்கல. நிறைய நேரங்கள்ல இந்த பங்காரு அடிகளார் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்களோடையும் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்களோடையும் ரொம்ப இணக்கமான போக்கை கடைபிடிச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் ஒருபடி மேல போய் கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச் கோயில்ல ஒரு சக்தி பீடத்தில் அங்க இருக்கக்கூடிய சாமி சிலைக்கு மேரி மாதாவை போல அலங்காரம் பண்ணி கிறிஸ்துமஸே கொண்டாடி இருக்காங்க. இது ஒரு சர்ச்சை மட்டும் கிடையாது. இந்த கோயிலுக்கு பின்னால ஏகப்பட்ட சர்ச்சைகள் எல்லா காலத்திலும் இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு. ஆனா எது எப்படி இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய கூட்டம் மட்டும் என்னைக்குமே குறைஞ்சதே கிடையாது. இந்த கோயில்ல முக்கியமான அம்சங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த கோயில்ல ஒரு ஓம் சக்தி மேடைன்னு சொல்லிட்டு கோயில் முன்னாலே இருக்கும். அதை போய் ஒரு 3 சுத்திட்டு தான் நம்ம சாமியை பார்க்கறதுக்கு போகணும். அதுபோக இந்த கோயில்ல சப்த மாதர்களுக்கான, சப்த கன்னிகளுக்கான கோவில் இருக்கு. அதுபோக புற்று மண்டபம்னு ஒன்று கட்டப்பட்டிருக்கு. அங்கதான் அருள் வாக்கு சொல்லணும்னா இந்த பங்காரு அடிகளார் அருள் வாக்கு சொல்ல உட்காருவாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே முன்னால காலத்துல 1966 வேப்ப மரத்துக்கு கீழே இருந்த அந்த புத்தானது இடிஞ்சு போனதுக்கு அப்புறமா இந்த கோயிலுக்கு வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் தேவியானவள் நாக வடிவிலே வந்து உறைந்து போனாள். அதனாலதான் இப்படி புற்று மண்டபம் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் தாண்டி ஆதிபராசக்தியை போய் நம்ம கும்பிட போறோம். அதுக்கு கீழவே அந்த காலத்திலிருந்து வெளிப்பட்டு வந்த அந்த சுயம்புவானது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதர்வன பத்ரகாளி பிரத்யங்கரா தேவிக்கான ஒரு சன்னதியும் இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்ல கட்டப்பட்டிருக்கு. 1979 இந்த அதர்வன பத்ரகாளி பில்லி, சூனியம், ஏவல் இதுல இருந்து இங்க வரக்கூடிய பக்தர்களை எல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அம்மாவுடைய அருள்வாக்குப்படி கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில்ல இருக்கக்கூடிய வழிபாட்டு முறையில நிறைய பேருக்கு உடன்பாடு ஏற்படாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஆனா உண்மையான பக்தர்களுக்கு மட்டும்தான் புரியக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லப்படுறது என்னன்னா, இங்க பங்காரு அடிகளார் ஒரு குருஸ்தானத்தையும் தாண்டி அம்மாவுடைய, தேவியுடைய ஒரு ஆதிபராசக்தியுடைய அம்சமாவே பார்க்கப்படுறா. இங்க சாமி அந்த ஆதிபராசக்தியுடைய போட்டோக்கள் கூட சில இடங்கள் இல்லாம போகலாம். ஆனா இந்த பங்காரு அடிகளாருடைய போட்டோ மட்டும் எல்லா இடத்துல இருக்கு. இவரை பின்பற்றக்கூடிய பக்தர்கள் குருவே எங்களுக்கு தெய்வம், தெய்வம் தான் எங்களுடைய குரு அப்படின்னு சொல்றாங்க. சாமியுடைய அருள் நமக்கு வேணும்னா அதுக்கு அடிகளார நம்ம நம்பணும்னு சொல்லப்படுது. அடிகளார நம்ம நம்புறதா இருந்தா கோயிலுக்கான தொண்டுகளை பண்ணணும், அவர் சொல்லக்கூடிய வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லப்படுது. இந்த கோயிலுக்கு நிறைய பேரை மாலை போட்டு வர கூட்டி வரணும்னு சொல்லப்படுது. மாலை போடுறதுக்கு யாராலையாவது முடியல, ஆனா சாமியை கும்பிடுறதுக்கு அவங்க விருப்பப்படுறாங்கன்னா நிறைய தொண்டர்கள், நிறைய அந்த மன்றத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய கை காசை எல்லாம் போட்டு நிறைய பேர்கிட்ட காணிக்க வாங்கி நிறைய பக்தர்களை இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வரணும், இந்த கோயிலுடைய ஆன்மீக இயக்கத்தில் சேர்க்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுது. சக்தி மாலைன்னு சொல்லப்படக்கூடிய சிகப்பு கலர் மாலை போட்டு இருமுடி கட்டி இந்த கோயிலுக்கு வரக்கூடிய அந்த நேர்த்திக்கடனானது ரொம்பவே ஃபேமஸான நேர்த்திக்கடன். அது மட்டும் இல்லாம இந்த வார வழிபாட்டு மன்றங்கள் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்து கூட்டு வழிபாடு, அதாவது வீட்டுக்குள்ள தனித்தனியா உட்கார்ந்து கும்பிடுறத தவிர, இல்ல கோயிலுக்கு போனா கூட தனித்தனியா உட்கார்ந்து கும்பிடுறத தவிர, இப்படி மன்றங்களை உருவாக்கி மக்களை எல்லாம் ஒரு இடத்துல கூடி வச்சு ஒரே மாதிரி பஜனை பாட வச்சு ஒரே மாதிரி சாமி கும்பிட வச்சு அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை உருவாக்கி இந்த ஆதிபராசக்தி இயக்கமானது வளர்த்தெடுக்கப்பட்டுச்சு. பக்தர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி சிகப்பு கலர்ல ட்ரெஸ் போறதுனால அவங்களுக்குள்ள எந்த வேற்றுமையும் இல்ல, அவங்க எல்லாரும் ஒரே தாய் பிள்ளைகள் அப்படின்னு ஒரு யூனிஃபார்ம் மாதிரி அவங்களை கொண்டு வராரு. ஆனா அப்படி இருக்கும்போது ஏன் பங்காரு அடிகளார் மட்டும் வெள்ளை சட்டை சிவப்பு வெட்டி போட்டுக்கிறாரு, அவரும் சிகப்பு சட்டை போடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டா, அவர் ஒரு சுப்ரீம் பவரா இருக்கிறதுனால மற்றவர்களுடைய மனதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவருடைய மனமானது ரொம்பவே தூய்மையா இருக்கிறதுனால அப்படி வெள்ளை சட்டையை நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அருள்வாக்கு சமயத்தில் சொல்லப்படுது. இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டாலும் ரொம்ப பெருமை காட்டிக்காம எளிமையோட இருக்கிறாரு. அவருடைய கழுத்துல எது ருத்ராட்சங்கள் மாதிரியோ இல்ல மிகப்பெரிய பட்டைகள்லாம் கூட அவர் போட்டுக்கிறது இல்ல. ரொம்ப சாதாரணமாக ஒரு மனிதராகவே இருந்து அத்தனை பேரையும் கொண்டணைச்சு இவ்வளவு காலமா கூட்டி வந்துகிட்டு இருக்காரு. கையில வேப்பலையை ஏந்திக்கிட்டு 2 கைகளையும் முன்னால கட்டிக்கிட்டு மெதுவாக நடந்து வர்றதும், அந்த கோயில்ல நின்ன இடங்கள்ல இருந்து அவர் சுத்துறதா இருக்கட்டும், பல இடங்கள்ல அவர் பக்தர்களுக்கு அருள்புரிகிற மாதிரி கையை தூக்கி காட்டுறதா இருக்கட்டும், அந்த சமயங்கள்ல எல்லாம் பக்தர்கள் இந்த இடத்துல ஆர்ப்பரிக்கிறாங்க. இந்த கோயில்ல நடக்கக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள்னு பார்த்தோம்னா தைப்பூச ஜோதி திருவிழா. அப்பதான் இந்த சக்தி மாலைன்னு போட்டு வரக்கூடிய அந்த இருமுடி கட்டி வரக்கூடிய நிகழ்ச்சி நடக்குது. அப்போ இந்த வார வழிபாட்டு மன்றங்கள்ல இருந்தே அங்கங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்படும். அவங்க ஒரு 3 நாளோ 5 நாளோ 7 நாளோ இந்த சாமிக்கு விரதம் இருந்து இந்த சாமிக்கு இருமுடி கட்டி வந்து இந்த கோயில்ல இருமுடியை செலுத்திட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம ஆடிப்பூரத்தில் நடக்கக்கூடிய திருவிழா ரொம்பவே விசேஷமானது. இந்த சமயத்தில் பக்தர்கள் அவங்களே வந்து இங்க சாமிக்கு பாலாபிஷேகம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அந்த ஒரு நாள்ல இங்க இருக்கக்கூடிய பங்காரு அடிகளார் அவரே கோயில்ல அங்க பிரதட்சணம் வருவாரு. இதுபோக அவருடைய அவதார தினம்னு சொல்லப்படக்கூடிய
அந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதியில் இந்த கோயிலில் நிறைய விசேஷங்கள் நடத்தப்படுது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ரதத்தில் வச்சு இந்த பக்தர்கள் எல்லாரும் அவருடைய வீட்டில இருந்து இந்த கோயில் வரைக்கும் கூட்டி வராங்க. அங்கேயே அவருக்கு பாத பூஜையானது அன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நடத்தப்படுது. அந்த நேரத்தில் எங்க இல்லாத கூட்டத்தையும் இந்த மேல்மருவத்தூர்ல நம்மளால பார்க்க முடியும். அவருக்கு பாத பூஜை பண்றதுக்கு பக்தர்கள் எல்லாரும் ஓடி குமியிறாங்க. பாலாபிஷேகம் பண்றது மட்டும் இல்லாம கட்டுக்கட்டா பணத்தை காணிக்கையா அவருடைய காலில் சமர்ப்பிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் ஏத்துக்க கூடியதா இருக்கா? இவர் ஒரு மனிதர் தானே, இவர் தெய்வம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இவரை தெய்வம்னு புரிஞ்சுக்காம மாயையானது நம்மளை தடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த மாயை எப்ப விலகுதோ அப்பதான் இவர் அம்மாவுடைய வடிவம், இவர் தான் அம்மா அப்படின்னு நமக்கு புரிய வரும் அப்படின்னு இவருடைய பக்தர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த கோயில்ல நவராத்திரி சமயங்கள்ல அகண்ட விளக்கு அப்படின்னு ஒரு விளக்கு ஏற்றப்பட்டு அதுவும் சிறப்பாக கொண்டாடப்படுது. இப்படியாக ரொம்ப சின்ன கோயிலா உருவாக்கப்பட்ட இந்த ஆதிபராசக்தி சித்தர் பீடம் இன்னைக்கு பெரிய அளவுல வளர்ந்து நிக்குது. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு ஆன்மீக மாநாடு நடத்தினார்னா அது ஒரு அரசியல் மாநாடையே தோக்கடிக்கிற விதமா ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தி காட்டுவாரு. எம்ஜிஆர்ல இருந்து இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வரைக்கும் நிறைய பேர் இவர் கூட இணக்கமான போக்கையை கடைபிடிக்கிறாங்க. சாதாரணமான எளிமையான பக்தர்களை கோயில்ல பூசாரி நிலைக்கு உயர்த்தினாரு அப்படிங்கிறதையும் தாண்டி வேள்வி செய்ய வச்சிருக்காரு. ஏகப்பட்ட மக்களை உலக நலனுக்காக கலச விளக்கு பூஜை, வேள்வி பூஜைன்னு சொல்லிட்டு நிறைய யாக குண்டங்களை வளர்க்க வச்சு தன்னுடைய பக்தர்களையே எளிமையான மந்திரங்களை சொல்ல வச்சு அவங்களையே வேள்வி நடத்த வச்ச மிகப்பெரிய பெருமை எல்லாம் இவர்கிட்ட இருக்கு. இப்போ இந்த ஆதிபராசக்தி ட்ரஸ்டுக்கு கீழே இல்லாத இன்ஸ்டிடியூஷனே கிடையாது. அவ்வளவு கல்வி நிறுவனங்களை வச்சிருக்காங்க. மெடிக்கல் காலேஜ், டென்டல் காலேஜ், நர்சிங் காலேஜ், பிசியோதெரபி, பார்மசி காலேஜ், இப்படி தனித்தனியா காலேஜ்கள், அது போக 2 இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், 2 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், டீச்சர் ட்ரைனிங் காலேஜ், அக்ரிகல்ச்சர் காலேஜ், 2 மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஒரு ஸ்டேட் போர்டு, ஒரு பப்ளிக், ஒரு கிட்ஸ் ஸ்கூல், இப்படியாக ஒரு 18 இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களுடைய ட்ரஸ்டுக்கு கீழே இருக்கு. இதுல நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான மருத்துவ கல்லூரிகள், அந்த மருத்துவமனைகள் எல்லாமே இலவசமான மருத்துவம் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்பெஷலான சிகிச்சைகளுக்கு ரொம்ப கம்மியான செலவோட வைத்தியம் பார்க்கறாங்க. இப்படி நிறைய தகவல்கள் சொல்லப்படுது. இந்த மக்களுக்கும் அவராலையும் அவருடைய பக்தர்களாலையும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய சேவைகளை, தொண்டுகளை எல்லாம் அவர் பண்ண வச்சிருக்காருன்னு சொல்லப்படுது. இதையெல்லாம் தாண்டி பங்காரு அடிகளார் மேலையும் அவருடைய சாம்ராஜ்யத்துக்கு மேலையும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா அவருடைய மகன் செந்தில்குமார் சின்னவர் அப்படிங்கிற பேர்ல சின்ன தெய்வம், மருவூரின் இளைய தெய்வம், இப்படியெல்லாம் போஸ்டர் ஒட்டி அவரை மறுபடியும் ஒரு மிகப்பெரிய சாமியாரா உருவாக்குறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கருத்துக்களை சொல்றாங்க. ஆனா அவர் மேல நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க அவரையும் அவங்களுடைய ஆன்மீக குருவா ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயக்கம் காட்டவே இல்லை. இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் நமக்கு தெரியல. ஆனா இப்ப வரைக்கும் பூலோக பெருமானே, அருள்ஞான கோமானே, ஒரு தெய்வமே இன்னொரு தெய்வத்துக்கு பூஜை செய்யக்கூடிய இந்த காட்சியை பார்க்கக்கூடிய பாக்கியம் எல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவனும் அவளும், அதாவது பங்காரு அடிகளாரும் இந்த ஆதிபராசக்தியும் ஒண்ணுதான் அப்படின்னு அவருக்கு பின்னால இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டம் திண்ணமா நம்புறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.